நீங்கள் ஒன்றும் வேணாங்க, எங்கிட்ட ஒன்றுமே வேணாம் ஜீசஸ் சொல்கிறனால நீங்கள் நல்ல பிள்ளை பேர் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமென். கேட்காதப்பா, நீ ரொம்ப நல்ல பிள்ளைப்பா அப்படின்னு இந்த பிள்ளை உங்களுக்கு செலவே வைக்க மாட்டேங்குது, ரொம்ப நல்ல பிள்ளை, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு ஆண்டவர்களை போய் சொல்லுவார் நினச்சிட்டு இருக்கீங்களா? கேட்கும் போது தான், எதிர்பார்க்கும் போது தான், விசுவாசிக்கும் போது தான் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகுது. என் பிள்ளை என்னை நம்பி கேட்கலாம் பாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு தகப்பன். அதுவும் நானும் என் மனைவியும் எங்கள் மக்களும் நாங்கள் எப்படி கேட்கிறோம்னா, ஆண்டவரே ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருபவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவரே, எங்கள் முற்பிதாக்கள் அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உதவி செய்த தேவன், இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல வருகை வரைக்கும் நீர் எங்களை வெற்றிகரமாய் நடத்த நீர் வல்லவரா இருக்கிறீர். உலகத்துல வாழ்ற நாட்கள்ல செழிப்பு வேணுமே. ஒருத்தர் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியன் சேனல். நான் அந்த சகோதரன் பேர்லாம் எனக்கு தெரியல, அவரை ரொம்ப நான் நேசிக்கிறேன். வேர்த்து ஊத்துது அவருக்கு. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு பெருக்கத்தை கொடுங்க, அவருக்கு நான் ஒரு ஏசி வாங்கி தர விரும்புகிறேன். ஏன் பாவம் வேர்த்துக்கிட்டே வீடியோ பண்ணுறாரு. நம்ம விசுவாசி அவருக்கு ஒரு ஏசி வாங்கி தரலாம். அப்போது பெருக்கத்தின் இருதயம் எப்படி இருக்குன்னா, தீமை செய்கிறவர்களுக்கு நல்ல செய்யணும்னு தோணுது. பாவம் இவருக்கு ஒரு ஏசி கொடுத்தோம்னா இவர் நல்லா என்ன பண்ணலாம், அவர் பண்ணுற வீடியோவை கூட நல்லா பண்ணலாமே. ஒருவேளை இந்த வேர்க்கிறதுனால விரக்தியில் ஏதாவது பண்ணுறாரா? ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் இருந்து கடவுளுடைய பிள்ளைங்க, நான் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன். சகோதரர் பேர்லாம் எனக்கு தெரியல, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா பாட்டு பாடுறாரு அவர். என்னோட ரொம்ப நல்லா பாடுறாரு. ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே அப்படின்றாரு அவர். இயேசு நாமத்தினால கேட்கிறேன்னு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருக்கும், சொல்லுவார் நான் நம்புகிறேன். பாருங்கள், இது ஏதோ அவர் போட்ட வீடியோக்கு பதில் நினச்சிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, தீமை செய்யணும் நன்மை செய்யணும். அப்போது கடவுளுடைய வார்த்தை உள்ள நிரம்பி இருக்கும்போது சங்கீதா சொல்கிறேன் பாருங்க, வாழ்நாள் முழுவதும் எப்படி தான் இருக்கும், இன்னும் நல்லவர்களாக இருக்கும். ஆவியின் கனி அன்பு. இந்த அன்பு எப்பேற்பட்டதுன்னா, அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். 1 Corinthians 13 படிக்கிறோம். ஆகவே தான் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை மன்னிக்கிறோம். இன்னும் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்க்குறோம். இன்னும் அவங்களுக்கு நல்ல பெட்டர் கேமராஸ் வாங்கி தரலாம், இன்னும் அவங்களுக்கு பெட்டராக ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு செஞ்சு தரலாம், நல்ல செய்யணும். ஏன்னா வார்த்தையை பிரசங்கிக்கணும். இன்னொரு ஊழியக்காரர்களை பற்றி பிரசங்கம் பண்ணியோ இல்லை பேசியோ விமர்சனம் பண்ணியோ என்ன நன்மை உண்டாக போகுது? மாறாக நல்ல காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தர் சொன்ன நன்மைகளை பேசும்போது அங்கே அற்புதங்கள் நடக்குது. உபாகம் 28:1 படிக்கலாம். சங்கீத படிப்பா. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் விதிக்கிற கட்டளைகள் இதன்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சொல்றோம் பாருங்க, திரும்பியும் செழிப்பை மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள், பொருளாதாரத்தை எப்படி மற்றவர்கள் டீல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மற்றவர்களோட எங்களை அசோசியேட் பண்ணாதீங்க. இந்த நல்ல காரியங்கள் நான் சிறு வயதில் சிறுவனாக இருந்தபோது போதகர், அன்பு போதகர், என் ஆவிக்குரிய தகப்பன் சாம்பி சில்லதுரை அவர்களால் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயதில் கேள்விப்பட்டு வளர்ந்தது உண்மை. இன்றைக்கும் அவருடைய போதனைகளை கேட்கிறோம். நான் என் மனைவி கேட்கிறோம், அதிகமாய் அவருடைய போதனைகளை கேட்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தால் இட் வாஸ் an eye opener. எங்கள் கண்களை சிறந்த காரியங்கள். கர்த்தர் நல்லவர்ன்ற போதனை நீங்கள் எல்லாரும் கேட்கணும். பாஸ்டர் சாம்பி சில்லதுரை அன்பு பாஸ்டருடைய மெசேஜை நீங்கள் கேட்டு பாருங்க. அதெல்லாம் 15 வயது சிறுவனாக எனக்கு அது அந்த வார்த்தைகள் அப்படியே எனக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்தது. நிச்சயமாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் பாடலாம் பார்த்தீங்கன்னா, நல்லவர் 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 நீ கர்த்தர் நல்லவர். நம்ம பாட்டில் எப்படி இருக்கு? நல்லவர் தான், ஆண்டவர் நல்லவர் தான் ஒரு உயர்த்துக்கிறோம். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத எவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது?
நம்பிக்கையை தருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ கவனமா இரு. ஏன்னா மற்றவர்கள் வந்து ஏதோ பாருங்க செழிப்பு எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க பேசுற செழிப்பு வேதத்தின் அடிப்படையிலான செழிப்பு. கர்த்தர் செழிப்பை விரும்புறாரு. அதற்கு அவர் சொல்லுகிறது, என் சத்தத்தை கேளு, என் பேச்சை கேளு, என் கட்டளைகளை கவனி, அதன்படி செய். நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கோ, கர்த்தரோட செழிப்பாக்குவார் நாங்க சொல்லலை. செழிப்பும் ஆடம்பரம் இது எல்லாமே வந்து சுயநலத்துக்காகவும் பேசுறேன். எதற்காக? ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக, ராஜ்யத்தின் முன்னேற்றத்துக்காக. பாருங்க, இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், நல்ல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளவு பணம் தேவைப்படுது? அதனால அண்ணன் சொல்றாரு, என் சத்தத்தை கேளு, என் வார்த்தைகள் படி செய், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. எல்லா ஜனத்தை விட கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி சாய்க்கிற, செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளை என்னதான் பண்ணுவாரு? மேன்மையாக வைப்பார். எல்லா ஜாதியிலும் மேன்மையாக வைப்பார். இதை நம்புகிறவங்க சொல்லுங்க ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம் 28:1 விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை ஒதுக்கிட முடியாது. புதிய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் புதைந்து இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை நாம் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது புறஜாதிகளாகிய நாம், தமிழர்களாகிய நாம், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அல்லாதவர்களாகிய நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நாலு நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மையா இருப்பீர்கள். ஆசைப்படுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய ஆசை. அதனாலதான் ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம், உங்க ஆசை நிறைவேறட்டும். என்ன அர்த்தம்னா, உபாகமம் 28:1 என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு அர்த்தம். வார்த்தைக்கு செவி சாய்க்க விரும்புகிறேன், உண்மையாக கீழ்ப்படுகிறேன். கோபத்தை விடணும், இச்சைகளை விடணும், பொருளாசையை விடணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமேனா அது பண ஆசையை தூண்டுகிற வார்த்தை கிடையாது. மாறாக நம்முடைய டிபெண்டன்சியை, நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல என்ன பண்றோம்? வைக்கிறோம். ஆண்டவரே, நான் எங்க போவேன்? நீர் தான் எனக்கு ஆதாரமா இருக்கிறீர். தாவீது சொல்றான், வானமும் பூமி படைத்த கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்ணை தூக்கி உமக்கு நேரம் வைக்கிறேன். இந்த மனுஷன் கிட்ட வருமா, அந்த மனுஷன் கிட்ட வருமா, எந்த மனுஷனை பாக்குறது? எங்கள் உதவி கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. ஆகவே நான் சொல்றேன், உங்க உதவி கர்த்தரிடத்துல வருகிறது.